அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து என்னை வந்து அந்த ரவுடி சிவான்ற மிரட்டி முந்தினத்து கடவாசல எவ்வளவு பெரிய கத்தி எடுத்து வந்து என்ன வெட்ட வராருங்க. யாருமே பொதுமக்கள் வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, 16 கேஸ் என் பேர்ல இருக்கு, உன்னை வெட்டா 17ஆவது தடவை நான் உள்ள போவேன், யாருக்கிட்ட வேணாலும் போ, என்கிட்ட அரசியல் தலையீடு ரவுடிஸ் தலையீடு எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவரை பற்றி பசார்ல யார் விசாரிச்சாலும் சொல்லுவாங்க. நான் எழுத்தாப்புல இருக்கிற என் கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே திருடு போனதுக்கு ஆஸ் எ ரெக்கார்டா கொடுக்குறேங்க. எந்த ஒரு இதுவும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. என் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சு பொருள் எல்லாத்தையும் களவாடிட்டு அவங்க சொல்றாங்க நான் தான் எடுத்தேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எனக்கு ஆள் பலம் படை பலம் பண பலம் எல்லாமே இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு ஏசி ஆபீஸ்க்கு சிஎம் செல் எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கேட்டங்க, அது கூட தரமாட்டேன்றாங்க. உள்ள போனா என்ன சொல்றாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா, நீ கேட்டவனே சிசிஆர் நான் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க. காவல் நிலையத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டா தானே ஆதரவு சொல்றாங்க. காவல் நிலையம் வந்து உங்கள் நண்பர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நண்பர் தெரியல, அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கும் படை பலம் உள்ளவங்களுக்கும் தான் நண்பர். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நண்பர் கிடையாதுங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு அலை கடிக்கிறாங்க. எழுத்தாப்புல இருக்கிற கடைகளை எந்த சிசிடிவி வாங்க மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் போங்கன்னு சொல்றாங்க. நானும் எவ்வளவோ மன உளைச்சல் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் பெரிய கடைகளை 21 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. என்னால இருக்க முடியல. நைட்டு நான் தூங்கி 5 நாள் ஆகுங்க, முடியலைங்க. யாருக்கு அது, நீங்க தயவு செய்து நம்ம ஊரை விட்டு கிளம்பிடுன்னு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னால முடியல. ஒண்ணு அவன் கையால நான் சாக முடியாதுங்க, நானே செத்து போயிட்டேன். எதுக்குங்க வம்பு? அவன் வந்து என்ன வெட்டி அவன் சொல்றான், உன்னை 2 கை கால் வெட்டி எடுத்து போட்டுட்டுனா எதுவுமே பண்ண, எனக்கு கை கால் வெட்டி போறதை விட நான் ஒரே அடியா செத்து போறதான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேங்க. தயவு செய்து என்ன யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க படை பலத்துல விட அவங்க பலம் பெரிய பலமா இருக்கு. எனக்கு பலம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிங்க. என்னால வந்து மீடியா கூட நான் சொல்லிட்டேங்க, யாருமே இதை எடுத்துட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பலம் உள்ள அந்த ரவுடி சிவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னும் 2 நாள்ல உன்னை காலி பண்றதா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு பகிரங்கமா சேலஞ்ச் கொடுக்குறாருங்க. பொதுமக்கள் எல்லாமே வேடிக்கை பாக்குறாங்க. அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? காவல் நிலையத்தில் சொன்னா அவங்களும் அமைதியாக தாங்க இருக்காங்க. எனக்கு எந்த ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கிற மாதிரி தெரியலீங்க. எனக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு தான் நான் போட சொல்லி வந்திருக்கேங்க. என்னால எனக்கு பிறகாவது எல்லாரும் வந்து இந்த ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் தயவு செய்து அடிப்படையாதீங்க. காவல் நிலையம் எங்களுக்கு தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எல்லா காவலர்களும் உண்மையான நல்லவங்களா, சில காவலாளிகள் தான் இந்த பேரு கெட்டு போகுது. காவலாளிகள் தயவு செய்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் உறுதுணையா இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப கூட சிஎம் சொன்னாரு, ரவுடிகளுக்கு உறுதுணையா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையா தாங்க இருக்காங்க.